பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,05,000 rupees. ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். இது வந்து ஒரு அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜ்னா அப்படிங்கிறது எனக்கே புரியல இப்போ வரைக்கும். மெயினா இந்த பைக்கோட மைலேஜ் பத்தி எல்லாமே கேட்பீங்க. விண்டு வந்து அப்படியே நேரா மூஞ்சி கடிச்சு அப்படியே உங்களுக்கு பின்னாடி தள்ளும். ஏன்னா ஒரு 400 cc நம்ம சிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம்ல, ஹைவேல யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஹேண்டில் பார்ல ஃபுட்ரெஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமா வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். டியூக் 390 நான் புக்கே பண்ணிட்டேன். இன்ஷூர் 50,000 கொடுத்து புக் பண்ணிட்டேன். 5 டைம் நம்ம பார்ட் என்ன பண்ணணும்னா டாப் அப் சர்வீஸ் கொடுக்கணும். எடுத்தோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து டைரக்டா சென்னை தான். நடுவில் இந்த கேப் எடுக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த பேச்சுக்கு நமக்கு கிடைக்கிறது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நாளா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. நம்ம டைம் ஸ்பீட் ஓட ரிவ்யூ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேல வந்து பெல் ஐக்கான் கொடுக்குற கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. அது அந்த ரிவ்யூல பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்லிருந்தீங்கன்னா, டைம் ஸ்பீட் ஃபோனோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பத்தி கேட்டிருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்காக நம்ம டைம் ஸ்பீட் ஃபோனோட இன்னைக்கு டீடைல்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அது போக இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா டீட்டெயிலா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோஸ்ல போயிடலாம். ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஸ்பீட் ஃபோனோட ஓனரை நம்ம இந்த வீடியோவில் வெல்கம் பண்ணிடலாம். ஏன்னா ரிவ்யூங்கிறது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. ஒரு ஓனரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொன்னதான் இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது கிளியர் தெரியும். அதனால் நம்ம சேனலுக்கு இந்த டைம் ஸ்பீட் ஃபோனோட ஓனர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வேற யாரும் இல்லை, இந்த டைம் ஸ்பீட் ஃபோனோட ஓனரே நான் தான். என்னை பற்றி நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். மை நேம் இஸ் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த டைம் ஸ்பீட் ஃபோனோட வாங்கி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மார்ச்சில் வாங்கினேன். ஒரு 10 monthஸாக இந்த வெஹிக்கிளை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பைக்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து டைம் ஸ்பீட் ஃபோனோட இன்னும் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டைம் ஸ்பீட் ஃபோனோட பார்த்துனே வாங்கல. இந்த பட்ஜெட்டில் நான் நிறைய வெஹிக்கிள் பார்த்துருந்தேன். இனிஷியலி டைம் ஸ்பீட் ஃபோனோட முன்னாடியே நிறைய வெஹிக்கிள் நான் பார்க்கலான்னு சொல்லி சஜஷன் இருந்தேன். என்னோட சஜஷனில் டைம் ஸ்பீட் ஃபோன் வந்து கடைசி ஆப்ஷன் தான். அப்டேட் பண்ணுறோம், நல்ல ஒரு ப்ரீமியம் பைக்காக அப்டேட் பண்ணிடலாம். ஏன்னா ரெகுலர் யூஸுக்கு, சிட்டி யூசேஜுக்கு நம்ம வந்து 2 பைக் வச்சு யாருமே தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுற நிலைமைக்கு இல்லை. சரி, நான் என்ன திங்க் பண்ணா, வாங்குறோம் ஒரே பைக்கை வாங்கிடலாம், 2 யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு 2 பேர் கட்டினீங்க? அப்போ என்னோட சஜஷன்ல இந்த பட்ஜெட்ல நிறைய வெஹிக்கிள் இருந்தது. டியூக் 250 இருந்தது, 390 இருந்தது. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. நான் போயிட்டு அதே மாதிரி அப்ரிலா 457 பார்த்தேன். நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்துருந்தேன். ஆனா ஒரு சில வெஹிக்கிள் ஒரு சின்ன குறைகள்லாம் இருந்தது. இப்போ நம்ம டியூக் 390 நான் புக்கே பண்ணிட்டேன். இனிஷியல் 50,000 கொடுத்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன நீங்க வந்த அதுல பில்லியனோட சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், பேரண்ட்ஸ் உட்கார முடியாது, ஃபேமிலி யூசேஜுக்கு வந்து அது செட் ஆகிற மாதிரி இருக்காது. ஆனா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ஃபேமிலி யூசேஜ் பண்ணலாம் அப்படிங்கறக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிள் நான் சஜஸ்டே பண்ணேன். இன்னொன்று இதுல நல்ல பவர் இருக்கு, ஹைவேஸ்க்கும் கரெக்டா இருக்கும், சிட்டிக்கும் கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறப்போ ஃபேமிலி யூசேஜ் தாராளமா பண்ணலாம். அடுத்த ஒரு 5 years 10 years ஆஃப்டர் மேரேஜுக்கெல்லாம் திங்க் பண்ணும்போது இது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறங்காட்டி தான் இந்த பைக் நான் எடுத்தேன். ஒய்ஃபோட ரைட், குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தையோட ரைட், ரைடர் ரைடு. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன, ஏன் எல்லோ எடுத்தீங்க அப்படின்னு. எனக்கு பொதுவாக 2 கலர் வந்து டைம்ல ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து எல்லோ. பிளாக் நிறையா மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வச்சிருக்காங்க. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணுமே அப்படிங்கறக்காக தான் நான் எல்லோ சூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு 3 lakh rupeesக்கு நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்ல, ஐகானிக்காக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் எல்லோ எடுத்தேன். இன்னொன்று விஷயம், இதில் வந்து இந்த கோல்டன் கலர் ஃபோர்க் இருக்கும். அந்த ஃபோர்க்குக்கும் இந்த எல்லோ கலருக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து செட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் நான் இந்த எல்லோ கலரை சூஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் ஆண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,05,000 rupees இருந்தது. 3,05,000 இருந்தது. டைம் ஷோரூம் போனேன், விசிட் பண்ணேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெஹிக்கிளை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அவரா அப்படி போகும், அப்படி போகுதா? நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதோட பவர் அந்த 40 PSP என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போவே அடுத்த ஒரு 3 daysல நான் இந்த டெலிவரி எடுத்துட்டேன். மெயின் விஷயம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இதுல கொடுத்துருக்கிற குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்க ஒண்டர்ஃபுல். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க.
திட்டுறான்ல நிறைய போடுறான்டா. ஃப்ரண்ட் லுக் விட்டுருங்க, அது எக்ஸலண்டா இருக்கும். பேக் லுக்குக்காக நிறைய பேர் யோசிப்பாங்க எடுக்கலாமா வேண்டாமான்னு. டைம் ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இந்த பைக்கை பிடிச்சி எடுத்தவங்கள விட பைக் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பைக்கோட ஃபேனா மாறினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பவரை பக்கமே பிடிக்கண்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும். பைத்தியம். எனக்கு வந்து இந்த பைக்ல ஸ்பெஷலா பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த லுக்குங்க. அதாவது ஒரு மாடல் கிளாசிக்கு வந்து பைக் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஈவன் ஒரு ஹெட் தூம்ல இருந்து ஈவன் இதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு கிளாசிக் மாடல் கிளாசிக் எப்படி கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம ட்ரைம்ப் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த டேங்கோட டிசைன் ஆகட்டும், இந்த ஹேண்டில் பார் ஆகட்டும், இதுல வந்து பார் அண்ட் மிரர் கொடுக்கறதாகட்டும், இந்த ட்ரைம்ப் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் ஆகட்டும், இன்ஜினுமே நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 400 சிசி இன்ஜின் இருக்கு, 40 பிஹெச்பி பவர் இருக்கு. ஒரு இந்த செக்மெண்ட்ல அதாவது ஒரு 3 லேக் பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டா என்னென்ன கொடுக்கணுமோ ட்ரைம்ப் வந்து எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல ஈவன் தோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஏபிஎஸ் சாரி நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு ரிவ்யூ வீடியோல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ண முடியாதுன்னு. கரெக்ட், நம்ம இதுல ஏபிஎஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்க வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பைக்குக்கு வந்து அதே மாதிரி இதுல வந்து மெயினா இமோலைசர் கீ கொடுத்துருப்பாங்க. இமோலைசர்னா சென்சார் கீ வந்து எபோவ் 600 சிசில தான் வந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இந்த 400 சிசில வந்து சென்சார் கீ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து நம்ம சார்ஜிங்க்கெல்லாம் சி டைப் சார்ஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு லாங் டிரைவ் போறீங்க, பைக்ல வந்து அதிகமா நீங்க ஒரு டிராவல் பண்றீங்கன்னா இந்த விஷயம்லாம் கம்பல்சரி வேணும். கட்டு மேட்டு. ஏன்னா ஒரு 400 சிசினா நம்ம சிட்டிக்குள்ள மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம்ல, ஹைவேல யூஸ் பண்ணுவோம். அந்த ஹைவேலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயம் வேணுமோ எல்லா விஷயத்தையும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பைக்கோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இன்ஜின், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் வந்து இந்த சீட்டுங்க. அதாவது இந்த செக்மெண்ட்ல ஒரு 400 சிசில இவ்வளோ கம்ஃபர்டபுளான சீட் நான் பார்த்தது கிடையாது உண்மையாலுமே. ஒரு 9000 கிலோமீட்டர் பக்கம் நானும் ஓட்டியிருக்கேன். எல்லா பக்கமே ஓட்டியிருக்கேங்க. ஹைவேல ஓட்டியிருக்கேன், சிட்டில ஓட்டியிருக்கேன், ஆஃப் ரோடு பண்ணியிருக்கோம். ஈவன் சேத்துல, பீச்ல எல்லா பக்கம் ஓட்டியிருக்கோம். ஆனா எனக்கு உண்மையாலுமே இந்த சீட்டோட கம்ஃபோர்ட் அவ்வளோ பிடிச்சது. பில்லியனாவும் நான் போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நான் பில்லியனாவும் உட்காந்து போயிருக்கேன். பில்லியனோட கம்ஃபோர்ட்டுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. ஏன்னா நாங்க லாங் ரைடு போகும்போது ஒரு பில்லியன்லாம் வந்துட்டு இன்னொரு பைக்ல போனாரு. பட் ஆனா இந்த பைக்ல கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைக்ல உட்காந்து வந்து போனதெல்லாம் இருக்கு. அதனால பில்லியனோட கம்ஃபோர்ட் வந்து இதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நீங்க ஒரு குரூசிங், அதாவது நான் கோயம்புத்தூர்ல இருந்து அடிக்கடி சென்னை வந்திருக்கேன். சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னையில ஒரு 4 to 5 டைம்ஸ் போயிருக்கேங்க. அதாவது நான் பொதுவா எப்படி டிராவல் பண்ணுவேன்னா, ஸ்ட்ரெச் நம்மளுக்கு கேப்பே கிடையாது. சிங்கிள் ஸ்ட்ரெச் தான். எடுத்தோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து டைரக்டா சென்னை தான். இந்த படிப்படியா முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும். நடுவுல இந்த கேப் எடுக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது அந்த பேச்சுக்கு நமக்கு கடை கிடையாது. கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்தோம்னா நம்ம உளுந்தூர்பேட்டை எல்லாம் தாண்டி ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணுவேன். தென் ஈரோடு போயோ இல்ல சேலம் போயோ டேங்க் ஃபில் பண்றோம். டைரக்டா கோயம்புத்தூர் தான். ரெஸ்டே கிடையாது. ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ள நான் கோயம்புத்தூர் ரீச் ஆயிருவேன் டைரக்டா. நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எனக்கு வந்து இதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு பெயின், ஒரு லாங்கா அவ்வளோ டிராவல் பண்ணோம்னா ஒரு பேக் பெயின், ஒரு ரெஸ்ட் பெயின் எதுவுமே இருந்ததுல அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் பாட்டுக்கு ஒரு ஹைவேல நீங்க போகும்போது ஒரு 120, 130 பிளஸ் போகும்போது உங்களுக்கு ஸ்பீடா போற மாதிரி ஃபீலே இருக்காது. அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு லவ்வபிளா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஹேண்டில் பார்ல, ஃபுட் ரெஸ்ட்லலாம் உங்களுக்கு வந்து எபோவ் நீங்க ஒரு 140 பிளஸ் 135, 140 பிளஸ் போகும்போது உங்களுக்கு ஹேண்டில் பார்ல, ஃபுட் ரெஸ்ட்லலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமா வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட லைட்டை பத்தி நான் பேசவே ஆகணும். நான் இந்த பைக்கில் நைட் ரைடு நிறைய போயிருக்கேன். ஈவன் தோ கோயம்புத்தூர்க்குலாம் நைட்டில் போயிருக்கேன். இந்த பைக்குக்கு இதில் கொடுத்துருக்கிற லைட்டிங்கே போதுமான விசிபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஆர்எலோ ஈவன் எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் எதுவுமே போட வேண்டியதில்லை. இந்த பைக்கில் வர ஸ்டாக் லைட்டோட விசிபிலிட்டியே இதுக்கு உங்களுக்கு சிட்டிக்கு ஹைவேக்கு ரெண்டுக்குமே ஒரு போதுமான அளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற சஸ்பென்ஷன் உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஸ் கொடுத்துக்கிறங்காட்டி ஹைவேஸில் நீங்கள் போகும்போது சஸ்பென்ஸை வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குழியில வந்து தூக்கி போறது, எடுத்தெடுத்து அடிக்கிறது அவன் இன்னும் திருந்தலமாமா இந்த மாதிரி இருக்காது. பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா ரைடருக்கு வந்து உங்களுக்கு சீட்டோட கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு சஸ்பென்ஸோட கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட விசிபிலிட்டி வந்து போதுமான அளவுக்கு இருக்குங்க. நான் கூட சிட்டியில் உங்களுக்கு பகலில் விசிபிலிட்டி இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் விசிபிலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைட் ஸ்டாண்டோட சென்சார் இருக்குது. ஈவன் டைமர் காட்டும், ஃபியூல் லெவல் காட்டும், எவ்வளோ ஓடிட்டு இருக்கீங்க, ட்ரிப் 1 ட்ரிப் 2, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது, டைம் செட் பண்ணிக்கலாம், டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் நான் வந்து 8624 கிலோமீட்டர் ட்ரிவன் பண்ணியிருக்கேன். அதோடது ட்ரிப் 1 இருக்குது, ட்ரிப் 2 இருக்குது.
இங்கே இமூலைசர் கீயோட சென்சரு, ஈவன் தோ வந்து இன்ஜின் அந்த கில் சுவிட்சோடது, ஓவர் ஹீட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபு, ஹை பீமு, ஏபிஎஸ், நியூட்ரலு, ஃப்ளூயிலு, இண்டிகேஷனு, அசலைட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டாக்கில் இங்கே பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டாக்லேயே அசலைட் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ எல்லா வெஹிக்கிளையும் கொடுக்குறாங்க. பட் ஈவன் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்திருக்கு. இன்னொன்று இதில் கொடுத்துக்கிற சுவிட்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி மேட்டாக இருக்கும். சரி, இது இன்ஜின் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான் வந்து உங்களுக்கு பாலிஷிங்கில் வரும். மற்ற சுவிட்சஸ் எல்லாம் ஒரு மேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மலையில் நீங்கள் போகிறீங்க, ஒரு ஒரு கண்டிஷன் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது அப்படின்னா க்ரிப்புக்காக அவங்க வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால் குவாலிட்டிஸ் வந்து டாப் நாச்சாக இருக்குங்க. ட்ரைம்ப் வச்சிருக்கவங்களுக்கு வந்து குவாலிட்டி பற்றி தெரியும். அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்களுக்கு தெரியும் நீ மூடு. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜுக்குள்ள போகிறோம். இந்த பைக்கில் நான் மெயினாக ஒரு டிஸ்அட்வான்டேஜை பார்க்குற ஒரு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு சில விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு குயிக் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. அதாவது ஒரு டியூக் 250 வருது, அது கிட்டத்தட்ட 2.25 லட்சம் தான். அதில் எல்லாமே குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் நேவிகேஷனு, டேர்ன் ஆஃப் இண்டிகேட்டரு, நேவிகேஷன், அவ்வளோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இதில் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஈவன் தோ டிஎஃப்டி டிஸ்பிளே கூட இல்லை, நார்மல் டிஸ்பிளே தான் இருக்கும். அது உங்களுக்கு வந்து சின்ன டிஸ்பிளே, அந்த பழைய மாடல் பைக்லலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இது வந்து நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். சரி, ஏன்னா மாடல் கிளாசிக்கில் வந்து குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இருந்தாலும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா, R15 எல்லாம் வருது, இந்த பைக்கில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் வந்து இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னா, இந்த டேங்க்குங்க ஒரு 13 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 லிட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பைக்குக்கு பத்தாத ஒரு கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. ஒரு 15 லிட்டர்ஸ், ஒரு 16 லிட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டியூக் 250லே கிட்டத்தட்ட 15 லிட்டர் கொடுக்கும்போது நம்ம ஒரு கிளாசிக் டூரர் வெஹிக்கிளில் வந்து ஒரு 13 லிட்டருங்கிறது ஒரு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஒரு 15 லிட்டர், ஒரு 14 லிட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இன்னொன்று வந்து மெயினாக இந்த வெஹிக்கிளில் சொல்கிற விஷயம் தானே வெயிட்டுங்க. 180 கிலோ தாங்க இருக்குது. ஏதோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஹைவேஸில் போகிறோம், ஒரு பெண்டுக்கு நம்ம வந்து ஒரு பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறங்காட்டியே ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ இதே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாமினோ ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வெயிட்டுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறங்காட்டியே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இதோட விண்ட் பிளாஸ்டோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வெஹிக்கிளில் வந்து இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா ஒரு 80 to 90 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எபோவ் ஒரு 100 எல்லாம் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டு வந்து அப்படியே நேராக மூஞ்சி கடிச்சு அப்படியே உங்களுக்கு பின்னாடி தள்ளும். விண்டை வந்து ஒரு கிழிச்சிட்டு போகிற ஷேப்பில் ஏதோ பண்ணியிருக்கலாமான்னு தெரியல எனக்கு. நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ்லி சொல்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். இப்போ பில்லியனா நம்ம இந்த இடத்துல உட்காரோன்னா நம்ம இப்படி கால் வைக்க மாட்டோம். லாங் டிரைவ் போகும்போது யூஸ்வலாக இப்படி கால் வைப்போம். அப்போ இந்த மாதிரி நம்ம கால் வைக்கும்போது நம்ம அது பில்லியனோட சீட் வந்து டிரைவரோட ஃபுட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. 2 பேர்த்தோட கால் டச் ஆகுது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ ட்ரைம்பில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் கொடுத்துருவீங்க, அது ஓகே. செகண்ட் சர்வீஸ் வந்து 16,000 கிலோமீட்டர், அதாவது 16,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் யூஸ்வலாக இது வந்து நல்லது தான். பட் ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா டாப் அப் சர்வீஸ்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் கொஞ்சம் டாப் அப் பண்ணுவாங்க, பிரேக் ஆயில் கொஞ்சம் டாப் அப் பண்ணுவாங்க, ஈவன் செயின் லூப் பண்ணுவாங்க. இந்த டாப் அப்புக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு 500 rupees, ஒரு 450லேருந்து 500க்குள்ளே வரும். இது வந்து எவ்ரி 3000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து ட்ரைம்ப்லேருந்தே சொல்லுவாங்க, நம்ம 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா டாப் அப் சர்வீஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. இப்போ 16,000 கிலோமீட்டருக்கு அப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 5 டைம் நம்ம பார்ட் என்ன பண்ணணும்னா டாப் அப் சர்வீஸ் கொடுக்கணும். தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். ஒரு டைமுக்கு வந்து ஆவரேஜாக 500 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் கணக்கு போட்டு பாருங்க, இதுவே 2500 ஆயிடுச்சுங்க. இதுவே ஆல்மோஸ்ட் 2500 rupees ஆயிடுச்சு. இவன் தான் அந்த 16,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 5,000 to 6,000 rupees வரும். 600. அப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜ்னா அப்படிங்கிறது எனக்கே புரியல இப்போ வரைக்கும். அதை நீங்கள் தான் சொல்லணும். இன்னொன்று வந்து இன்னொரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா,
ஸ்லாட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வெஹிக்கிளை வந்து நம்ம புக் பண்ணி தான் சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ ட்ரைம்ப் வந்து நான் இன்றைக்கி புக் பண்ணுறேன்னா இன்றைக்கே புக் பண்ணால் இன்றைக்கி கிடைக்காது, நாளைக்கே கிடைக்காது. ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஷெட்யூல்லே கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வெஹிக்கிள்ஸில் எடுப்பாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நமக்கு பிளானிங் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியாதுல்ல. அதனால் இது வந்து நம்ம ஒரு புக் பண்ணி அது கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜே தெரியுதுங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? இன்னொன்று வந்து இதில் ஒரு ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் நார்மல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees வரும், ரியர் டிஸ்பிளேக்கு வந்து 1000 rupees வரும். ஆனால் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே காஸ்ட்லியான ஆடான்ஸ் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அந்த நார்மல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது இதோட அக்சசரிஸில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஈவன் தான் அந்த சைடில் வர ஸ்டாக் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 600 rupees வரும், ஆனால் இதில் 1300 rupees வரும். அது மாதிரி இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. நார்மல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது சர்வீஸு காஸ்ட்டு இதெல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். பைக்கோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. மெயினாக இந்த வெஹிக்கிள் யார் வாங்கினா எல்லாருமே வாங்கலாம், என்னடா பதில் இதுன்னு கேட்க வேண்டாம். நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக சிட்டி ரைடும் பண்ணுவீங்க, லாங் ரைடும் பண்ணுவீங்க. எனக்கு வந்து ஒரு அஃபிஷியலாகவும் யூஸ் பண்ணோம். ஈவன் தான் சண்டே நான் ட்ரிப்புக்குலாம் லாங்கெல்லாம் போவேன். ஏன்னா நான் ரொம்ப லாங்கெல்லாம் போவேங்கிறவங்களும் இந்த பைக் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இது வந்து சிட்டிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹைவேஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன சிட்டியில் மட்டும் கொஞ்சம் ஹீட் உங்களுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் லிட்டரலாக நீங்கள் ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான். மெயினாக இந்த பைக்கோட மைலேஜ் பற்றி எல்லாமே கேட்பீங்க. எனக்கு வந்து இந்த பைக் வந்து சிட்டிக்குள்ளே வந்து 20 to 21 மைலேஜ் தருதுங்க ரெகுலராக. அவரை மட்டும் பிரிஞ்சுக்கிட்டு போகும்போது பெட்ரோல் உறிஞ்சிக்கிட்டு தான் சார் அது போகும். ஹைவேஸில் போகும்போது எனக்கு வந்து ஹைவே மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 26லேருந்து எபோவ் 28 வரைக்கும் எனக்கு வந்து ஆவரேஜாக கிடைக்கும். இது வந்து ஸ்டாக்ல வர இண்டிகேஷன் கிடையாது. இது நம்ம ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். இது அலுமினியம் கார்டு போட்டிருக்கோம், சன் கார்டு போட்டிருக்கோம். ரியர் டெய்லு வந்து நம்ம ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த டெயில் செக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்கேம்லர் வருது, இதுவுமே நம்ம மாடிஃபை பண்ணி தான் போட்டிருக்கோம். இந்த பார்ட் இந்த சைடு பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம்லர் வரது தான், நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த பைக்கில் நம்ம என்னென்ன கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருக்கோம், எது விஷயம்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சதா மறக்காமல் கஸ்டமைசேஷன் வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பைக்கில் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். ஓகே, ஓனர்ஷிப் ரிவ்யூ இதோட முடிஞ்சது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதோ மேபி சொல்ல மறந்துருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் போகும்போது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.